ஜெகதப்பிதரம் சம்பும் ஜெகதோமாதரம் சிவம் தத்புத்திரம் ஜெகநாதீஷம் நக்வைததர்ணயாம்யகம். உலகங்கள் அனைத்திற்கும் பரமபிதாவான சிவபெருமானையும் அவ்வுலகங்கள் அனைத்திற்கும் அருள் அன்னையான உமாமகேஸ்வரியும் அவர்களின் பிள்ளையான கணேசப் பெருமானையும் நமஸ்காரம் செய்து இந்த சிவ தத்துவ புராணத்தை வர்ணிக்கிறேன். முன்னொரு காலத்தில் சாரண்யம் என்ற வனத்தில் வசிப்பவர்களான தவ முனிவர்கள் அனைவரும் மிகவும் பக்தியோடு வியாச மகரிஷியின் சிஷ்யரும் நற்குணங்களை கொண்டவருமான சூதமா முனிவரை பார்த்து பின்வருமாறு கேட்கிறார்கள். மகாபாக்கியசாலியான சூதமுனிவரே, எங்களுக்கு நீங்கள் சிவ தத்துவத்தையும் சிவபெருமானின் குறிய பூஜை முறைகளையும் பரமசிவனாரின் பற்பல விதமான சரித்திரங்களையும் எங்களுக்கு கூறி அருள வேண்டும். அந்த நிர்குணனான மகேஸ்வரன் எப்படி சகுணனாகிறார்? நாங்கள் சிவ தத்துவத்தை அறிந்தவர்கள் அல்ல. மகாதேவரும் உலகத்திற்கு சுகம் நல்பவருமான சங்கரன் என்னும் திருப்பெயரை உடைய பகவான் இந்த உலக படைப்புக்கு முன்பும் படைப்பின் மத்திய காலத்திலும் முடிவான பிரளய காலத்திலும் எவ்விதமாக இருக்கிறார்? அவர் எப்படி தோற்றமளிக்கிறார்? எப்படி பிரசன்னமாகி இந்த உலகங்களை முன்னிட்டு அவர் எத்தகைய பயன்களை கொடுக்கிறார் என்று எங்களுக்கு கூற வேண்டும் என்று முதலான முனிவர்கள் விருப்பமோடு கேட்க சூதமா முனிவர் மிகவும் உற்சாகத்தோடு கூறுகிறார். முனிவர்களில் சிறந்தவர்களை, நீங்கள் இப்போது என்னிடம் கேட்ட விஷயங்களைப் போலவே முன்பொரு சமயம் நாரத முனிவர் அவரது பிதாவான நான்முக பிரம்மாவை கேட்டார். அதன் விவரங்களை நான் சொல்லுகிறேன். திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் எல்லா உலகங்களையும் சஞ்சரித்து வரும்போது பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிவதற்காக அவரது திருப்பெயரை சிந்தித்து கொண்டே தம் தந்தையான பிரம்மதேவரிடம் சென்று வணங்கி பின்வருமாறு கேட்கிறார். பிரம்மஞானிகளில் சிறந்தவரே, பிதாவே, இந்த உலகங்களையும் உயிரினங்களையும் படைத்த பிதாமகனாக விளங்கும் சிருஷ்டிகர்த்தாவே, தங்கள் தயவினால் விஷ்ணுவின் மகத்துவம் முழுவதையும் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தவ மார்க்கத்தையும் தான மார்க்கத்தையும் அறிந்தேன். ஆனால் சிவபெருமானது தத்துவத்தையும் விதிப்படி கிரமமாக செய்ய வேண்டிய அவருடைய பூஜை முறைகளையும் அவரது சரிதங்களையும் நான் அறிந்து கொள்ளவில்லை. நிர்குணமான சிவ தத்துவத்தை பற்றி சர்வஞானியான தங்களை தவிர வேறு யாரை நான் கேட்கப் போகிறேன்? ஆகையால் சிவபெருமானது மகிமைகளை உலகுக்கு உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ளுமாறு எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். உடனே அவர் பிரம்மா கூறுகிறார், நாரதா, எதை கேட்பதால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் ஒளிந்து போகுமோ அந்த சிவபெருமானது மிகச்சிறந்த தத்துவத்தையும் அவருடைய அற்புதமான திருவுருவத்தையும் என்னாலும் மகாவிஷ்ணுவினாலும் கூட சரியாக அறிய முடியவில்லை. ஆனாலும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன் என்று கூற ஆரம்பிக்கிறார். அவர் முதல் பிரம்மத்திலிருந்து ஒரு பிரகிருதி உண்டாயிற்று. அந்த பிரகிருதி என்பவள் 8 கைகளையும் விசித்திரமான ஆடை 1000 பூரண சந்திரர்களுக்கு சமமான முகத்தையும் உடையவள். அநேக விதமான ஆபரணங்களை அணிந்தவள். அனைத்திற்கும் காரணமானவள். அழகு முதலியவற்றால் அத்விதீதியாகவும் புருஷக்கலப்பால் சக்லிதியாகவும் இருக்கிற அந்த மாயாதேவியானவள் எந்த பிரம்மத்திடமிருந்து எந்த காலத்தில் தோன்றினாலும் அதே சமயம் ஒரு புருஷனும் உண்டானான். அவ்விருவரும் ஒன்று சேர்ந்து யோசனை செய்வதில் ஆவல் கொண்டு நாம் இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவர் யோசித்தார்கள். இவ்வாறு அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கும்போதே உடனே வானத்தில் ஒரு ஒளி கேட்டது. உங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை போக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும் என்று கூறியது. அதை கேட்ட பிரகிருதி புருஷன் ஆகிய இருவரும் மிக கடினமான தவம் புரிந்தார்கள். அந்த யோக மார்க்கத்தை முக்கியமாக கருதி அந்த பிரகிருதியும் புருஷனும் எவ்வளவு காலம் கழிந்து தவநிலையிலிருந்து கண் விழித்தார்களோ தெரியவில்லை. நம்மால் எவ்வளவு காலம் தவம் செய்யப்பட்டது என்று வியந்தார்கள். அப்போது அவர்களுடைய தேகத்திலிருந்து பலவிதமான நீர் பெருக்குகள் உண்டாயிற்று. அந்த பெருக்குகள் எல்லாம் ஒரு பிரம்ம ரூபமாக மாறியது. அப்போது அந்த புருஷன் மிகவும் களைப்படைந்து அந்த பிரகிருதியுடன் சேர்ந்து அதில் சயனித்தார். அவர்தான் நாராயணன். அந்த ஜலசயன காரணத்தால் அவருக்கு நாராயணன் என்று பெயர் உண்டாயிற்று. அவர்கள் பரமார்த்த சம்பந்தமான தத்துவங்கள் அவர்களிடமிருந்து உதித்தன. அதாவது மகத்துவம், அந்த மகத்திடமிருந்து சத்வம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்கள், அந்த முக்குணத்திலிருந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகள்,
ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருத்திவி என்ற பஞ்சபூதங்கள், நெருப்பு, நீர், நிலம் என்ற ஐம்பெரும் பொருட்கள், அப்பஞ்சபூதங்களிடமிருந்து வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபஸ்தம் என்ற கண்மேந்திரியங்கள், வாய், கால், கை, மலவாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்கள், ஐம்பொறிகள், மனம், புத்தி, சித்தம் எல்லாம் அவர்களிடமிருந்து அந்த ஜலத்திலிருந்து உருவாகி அந்த ஜலத்தோடு சேர்ந்தது, அவர்களால் ஒன்று சேர்க்கப்பட்டது. அந்த தத்துவத்தை தன் சுவாதீனப்படுத்தி கொண்டு பிரம்மஸ்வரூபரான ஜலத்தில் நித்திரை செய்யும் தேவனான நாராயணனது நாபியிலிருந்து ஒரு எண்ணிறந்த இதழ்களுடன் கூடியதாகவும் தாதுக்களால் பரவியதாகவும் பல யோசனை உயரம் பல கோடி சூரியகாந்தியும் கொண்ட ஒரு பேரழகுள்ள அதி உன்னத தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அந்த தாமரை மலரிலிருந்து ஹிரண்ய கர்ப்பனான நான் புத்திரனாக உதித்தேன். இதை பிரம்மா நாரதரிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த கமலத்தை தவிர வேறொன்றை அறியவில்லை. அதனால் நான் எங்கு இருக்கிறேன் என்று அறிவதற்காக அந்த தாமரை மலரிலிருந்து தன் மேலே போய் பார்த்தேன், தெரியவில்லை. கீழே இறங்கி தண்டு வழியாக சென்றால் நாம் அடையலாம் என்று வெகுநேரம் சுற்றி திரிந்தேன். பல ஆண்டுகள் ஆயும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது எனக்கு தவம் செய் என்று ஒரு ஒலி கேட்டது. உடனே நான் 12 ஆண்டுகள் தவம் செய்தேன். அப்போது சங்கு சக்கரம் கதை ஏந்திய திருக்கரங்களோடு விஷ்ணுமூர்த்தி எனக்கு அருள் புரிவதற்கு காட்சியளித்தார். விஷ்ணுவின் அழகிய ரூபத்தை பார்த்து நான் ஆனந்தம் அடைந்தேன். விஷ்ணு என்னை பார்த்ததும், நான் தான் சத்துவகுணத்தால் வியாப்தனாக உன்னை நிர்மாணம் செய்தவன், விஷ்ணுவும் நான் தான், இந்த விஷயம் உண்மை என்று புன்னகை செய்தார். நான் அவரது மாயை வசைப்பட்டு குருவானவன் எப்படி தன் சீடனை எளிதாக பேசுவானோ அவர் படைப்பு தொழில் புரியும் என்னை பார்த்து, என்னை குழந்தாய் என்று சொல்கிறாய், நம் இருவருக்கும் மேலாக ஒருவரும் இல்லையா, நீங்களும் நான் மட்டும்தானா என்று வாக்கு புரிந்தேன். எங்கள் இருவருக்கும் இப்படி வாக்குவாதம் உண்டாகி பல முறை பலகாலம் பல ஆயிரம் ஆண்டுகள் போராக மாறியது. அப்போது வாதப்போர் விரிந்து போராக மாறவே எங்கள் இருவருக்கும் நடுவே அற்புதமான ஒரு ஜோதி உண்டாயிற்று. அதாவது லிங்க வடிவில் ஒரு ஜோதி லிங்கம் உண்டாயிற்று. பல்லாயிரம் கோடி ஜுவாலைகள் பூரணமாகவும் காலாக்கினிக்கு இணையாகவும் நாசவருத்திகள் இல்லாததாகவும் ஒப்பற்றதாகவும் வாக்கும் மனதிற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் இல்லாததாகவும் உலகங்களை உண்டு பண்ணத்தக்கதாகவும் விளங்கிய அந்த ஜோதி லிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலையடைந்த விஷ்ணு என்னை பார்த்து, பிரம்மாவே, நாம் ஏன் இப்படி யுத்தம் செய்ய வேண்டும்? நம் இருவருக்கும் மத்தியில் தோன்றிய இந்த லிங்கம் நமக்கு பிறகு மூன்றாவது ஒன்று இருக்குவதை உணர்த்துகிறது. நாம் இதை யார் என்று அறிய வேண்டும். நீ மேல் நோக்கி சென்று அதை அறிந்து கொள், நான் கீழ் நோக்கி சென்று அதை அறிகிறேன் என்று சொல்லி வராக ரூபம் எடுத்து அவர் கீழே பூமியை துளைத்து கொண்டு சென்றார். நான் ஹம்ச ரூபம் எடுத்து மேலே வானத்தில் சென்றேன். அன்னப்பறவையின்